சின்னதா பிளவுஸ் தைச்சிட்டா எப்படிதான் நான் வந்து போட்டு காட்டுறது? பட் என்ன பண்றது, நம்ம அளவுல தைச்சிருந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட் பிளவுஸ் இல்லையா, ஸோ அவங்க அளவுல தைச்சிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆரி ஒர்க் கிளாஸ் முடிச்ச நம்மளோட ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபைனல் ஒர்க்கா இந்த பிளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ், அதில் வந்து ஃபுல்லாக மேங்கோ டிசைனில் வந்து பீடு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, மேட் ஃபினிஷிங்கு இதெல்லாம் கொடுத்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டபுள் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிளவுஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து கற்றுக்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் நாங்கள் ஒரு 1 மந்த்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஏன்னா டே பை டே வந்து பேசிக்லேருந்து ஊசி எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சாக ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டெக்னிக்கோட அவங்க ஈஸியாக போடுற மாதிரி மெத்தடில் கிட்டத்தட்ட 100+ ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம் எங்களோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால தான் அவங்க ஷார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் போடுறாங்க. இப்போ இந்த பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுறது இல்லை, எவ்வளோ ஹெவி இந்த அளவுக்கு சரி, சில பேர் இதை விட இன்னும் ஹெவி கூட சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அவங்க செலக்ட் பண்ணி அந்த பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைண்ட் எந்த அளவுக்கான ஒரு பிளவுஸை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களால ஈஸியாக வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரைன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பிளவுஸ் ட்ரேசிங் மார்க்கிங் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் கம்ப்ளீட்டாக எங்களோட கோர்ஸில். ஆரி ஒர்க் கிளாஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஆஃபரில் நீங்கள் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கு தேவையான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வித் ஸ்டாண்டோட நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரொவைட் பண்ணிடுறோம்.